ட்ரக் டிரைவர் இன்றைக்கு மோட்கேஜ் பே பண்ண முடியாத ஒரு நிலைமை. CRA ஒரு புதிய இன்கம் வெரிஃபிகேஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. மோட்கேஜ் ஃப்ராடை தவிர்ப்பதற்காக வீடுகள் மக்கள் கையிலிருந்து பறி போவதற்கு இதுவும் ஒரு காரணம். எப்போ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் மூன்றாவது நபருக்கு போகுதோ அப்பவே உங்களோட லைஃப் உங்களோட கையில் இல்லை. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் மோட்கேஜ் ஏஜென்ட்டும் ஒரே நபரா இருந்தால் இது நடக்கலாம். ஒரு ஊபர் டிரைவரால $1 மில்லியன் ப்ராப்பர்ட்டியை க்ளோஸ் பண்ண முடியுமா? டிசம்பர் மாதம் ஃபோர்ஸ் க்ளோஸினால் மூடப்பட்ட ஒரு சில வீடுகள். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் புரோகிராமினால் வீடுகளின் விலை இனி அதிகரிக்கும். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்குங்க? இன்றைக்கு CRA ஒரு புதிய இன்கம் வெரிஃபிகேஷன் ரூல்ஸை நடைமுறைப்படுத்த உள்ளது. மோட்கேஜ் ஃப்ராடை தவிர்ப்பதற்காக அப்படின்னு சொன்னால் எங்கேயோ பிழை நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு மக்கள் மோட்கேஜ் பே பண்ண முடியாத நிலையில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்ன செய்யலாம், என்ன சொல்யூஷன் இருக்குன்னு ஏன் இந்த மக்கள் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க? இந்த வருடம் மட்டும் நூற்றுக்கணக்கான வீடுகள் ஃபோர்ஸ் க்ளோஸினால் மூடப்பட்டிருக்கு, அதாவது கைவிடப்பட்ட வீடுகள். இந்த விடயங்கள் அனைத்தும் CRA வெப்சைட்லே இருக்கு. ரியல் எஸ்டேட் ஃப்ராட், மோட்கேஜ் ஃப்ராட், டைட்டில் இன்சூரன்ஸ் ஃப்ராட், ஃபோர்ஸ் க்ளோஸ் ஃப்ராட், இப்படி எல்லாமே இந்த CRA வெப்சைட்ல இருக்கு. இதை சொல்றதுக்கு நீங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்டாகவும் இருக்க தேவையில்லை, மோட்கேஜ் ஏஜென்டாகவும் இருக்க தேவையில்லை, லோயராகவும் இருக்க தேவையில்லை, டாக்டராகவும் இருக்க தேவையில்லை. இது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு இருக்க வேண்டிய ஒரு விடயம். உங்களோட காசுல வீடுகளை வாங்குறீங்க, யாரோ தேர்ட் பார்ட்டியை நம்பி இந்த வீடுகளை க்ளோஸ் பண்றீங்க. அட்லீஸ்ட் கையெழுத்து வைக்கும் பொழுதாவது முழு டாக்குமெண்ட்ஸையும் வாசித்து வைக்கலாமே. அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. இவர் ஒரு ட்ரக் டிரைவர். 2021 டிசம்பர் மாதம் ஒரு வீட்டை வாங்கியுள்ளார் $1,375,000க்கு. இவருடைய ஃபேமிலி இன்கம் $90,000. 5 இயர் வேரியபிள் ரேட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். 1.81 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். இவருக்கு வீட்டை வாங்கி கொடுத்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் மோட்கேஜும் செய்து கொடுத்துருக்கிறார். என்ன செய்து இந்த வீட்டை க்ளோஸ் பண்ணினாங்களோ தெரியல. ஆனால் இவருடைய மாத மோட்கேஜ் அமௌண்ட் வந்து அண்டர் 5,000 இருந்தது. இப்போ கடந்த 1.5 வருடமாக இவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் $8,000 பே பண்ணி கொண்டு வரார். ஆரம்பத்தில் 5 நாள் வேலைக்கு போனவர் இப்போ 7 நாளும் கடந்த 2 வருடமாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். இவருக்கு கடந்த 2 வாரமாக வேலை இல்லை, பிஸி இல்லாத காரணமாக இவரை ஜனவரி 21 பிறகுதான் வேலைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை, இவரால் இந்த மோட்கேஜை பே பண்ண முடியாத ஒரு நிலவரம். இவர் இப்போ வைக்கிற குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கும் பொழுது ஏன் இந்த ஏஜென்ட் இவருக்கு உதவி செய்யவில்லை இந்த ப்ராப்பர்ட்டியை லாக் பண்ணுறதுக்கு? பேங்க் லெட்டர் சென்ட் பண்ணியிருக்கு, பேங்க் கால் பண்ணியிருக்கு. அந்த நேரத்தில் இவருக்கு இதை பற்றி விடயங்கள் தெரியவே இல்லை. ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் இவர் $8,000 மாதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வைத்திருக்கலாம் என்று தெரிய வந்தது. இந்த வீடு ஆல்மோஸ்ட் $400,000 ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸில் வாங்கப்பட்ட வீடு. இன்றைக்கு இந்த வீடு கைவிட்டு போகுமா இருந்தால் இவர் போட்ட இவ்வளோ காலம் பே பண்ண மோட்கேஜ் காசு மற்றும் போட்ட டவுன் பேமெண்ட் எல்லாத்தையுமே இழக்க வேண்டியிருக்கும். இதை எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் இதுதான் மோட்கேஜ் ஃப்ராட். சரியான முறையில் இன்கம் வெரிஃபிகேஷன் நடந்திருந்தால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்காது. அட்லீஸ்ட் இவர் டவுன் பேமெண்ட்டையாவது இப்போ சேவ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு இவருடைய இன்ஃபர்மேஷன் ரியல்டருக்கு போயிருக்கு. ரியல்டர் மூலமாக வந்து தேர்ட் பார்ட்டிக்கு மோட்கேஜ் செய்கிறதுக்கு போயிருக்கு. தேர்ட் பார்ட்டியிலேருந்து பேங்க்குக்கு போயிருக்கு. எப்போ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் தேர்ட் பார்ட்டிக்கு போகுதோ இந்தியிலிருந்து 10லேருந்து 20 வருஷத்தில் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்படியான ஒரு பிரச்சனையை தான் இப்போ நாங்கள் பேச போகிறோம். ஆரம்ப காலங்களில் டைட்டில் இன்சூரன்ஸ் இல்லாத காரணங்களால் வந்து வீடுகள் பறி போனதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ டைட்டில் இன்சூரன்ஸ் இருந்துமே புது புது விடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. உதாரணத்துக்கு
லேட்லியா கவர்மெண்ட் கிராண்ட் உங்களுக்கு ரீபேட் இருக்கு, ஃப்ரீயாக செய்து தரப்படும். டோர் டு டோர் வந்து கவர்மெண்ட் பேட்சோட வந்து கதவுகளை தட்டி உங்கள்கிட்ட வந்து உங்களோட வீடுகளுக்கு ரீபேட் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல இந்த பேப்பர்ஸில் கையெழுத்து வைப்பீங்களா இருந்தால் நாங்கள் ரீபேட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவோம். உங்களுக்கு ஃப்ரீயாக ஃபர்னஸ் இல்லாட்டி ஃப்ரீயாக சோலார் பவர் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மக்கள் விஷயங்கள் தெரியாமல் அந்த பேப்பரில் கையெழுத்து வச்சிடுறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உங்களோட மோர்கேஜில் ஒரு பாகத்தை வந்து ப்ரைவேட் மோர்கேஜுக்கு அப்ளை பண்ணி உங்களோட இக்விட்டியை வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளியில் எடுத்துடுறாங்க. இது உங்களுக்கு லேட்டாக தான் தெரிய வேண்டி வரும். என்ன தான் உங்கள்கிட்ட டைட்டில் இன்சூரன்ஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு காலத்தில் அந்த பணம் திரும்பி வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் இந்த பணங்கள் திரும்பி வரக்கூட வாய்ப்பு இல்லை. சரி, இவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வீட்டில் வந்து மோர்கேஜ் பே பண்ண வீடு இல்லாட்டி மோர்கேஜ் இல்லாத வீடு இல்லாட்டி மோர்கேஜ் குறைவான வீடுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? புதுசாக வாங்கின 5-10 வருஷ மோர்கேஜ் வீடுகளுக்கு இவங்க போகவே மாட்டாங்க. எப்போ நீங்கள் கூடுதலான மோர்கேஜ் பணங்களை கட்டி முடித்து இந்த வீட்டில் பணம் அதிகமாக இருக்கோ அந்த வீடுகளை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இதனால தான் நான் சொல்கிறது என்னென்னு சொன்னால் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை பேங்கை தவிர வேற ஒரு தேர்ட் பார்ட்டிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. நாளைக்கு நீங்கள் புதுசாக வீடு வாங்கி தேர்ட் பார்ட்டி மூலமாக வீடுகளை நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்களா இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து செக்யூர் இல்லை. ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு போனால் அங்கேருந்து ஷேர் பண்ணப்படும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ். இந்த ஸ்கேமுக்கு பின்னாடி பெரிய பெரிய ப்ரைவேட் லெண்டர்ஸ் மாஃபியா கூட்டம் தான் இருக்குது. எப்படி ஒரு ஊபர் டிரைவர் ஒரு $1 மில்லியன் ப்ராப்பர்ட்டியை க்ளோஸ் பண்ணுறார், எங்கால இவருக்கு இன்கம் லெட்டர், சிஆர்ஐ டேக்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே எப்படி கிடைக்குது? இந்த சம்பவத்தை பாருங்கள். கனடாவுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. இன்கம் வெரிஃபிகேஷன் இல்லை, சிஆர்ஐயில் டேக்ஸ் எந்தவித டேக்ஸ் பே பண்ண டாக்குமெண்ட்டுமே இல்லை. இந்த ஏஜென்ட் தான் மோர்கேஜ் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கிறார். வீடு பார்த்துருக்குறாங்க. $800,000 வந்து ஆஃபர் அடிச்சிருக்கிறாங்க. ப்ரீ அப்ரூவல் இல்லாததால் $100,000 நான் ரிஃபண்டபிள் டவுன் போட்டிருக்கிறாங்க. 2 months க்ளோஸ் ஆகும். அதாவது இந்த $100,000 உங்களால் 2 மாதத்தில் க்ளோஸ் பண்ண முடியாட்டி நீங்கள் இந்த 100,000 லூஸ் பண்ணிடுவீங்க. இந்த ரியல்டர் கொடுத்த அட்வைஸ் என்னென்னு சொன்னால் நீங்கள் 100,000 டவுன் போடுங்க, ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டாம், இன்கம்லேருந்து டேக்ஸ்லேருந்து எல்லாமே நான் அந்த மோர்கேஜை செய்து தரேன்னுண்டு. ஏதோ ஒரு காரணமாக இந்த வீட்டை டைமுக்கு க்ளோஸ் பண்ண முடியலை, மோர்கேஜ் பாஸ் பண்ண இல்லை. ஸோ இந்த இடத்துல 100,000 அவங்க லூஸ் பண்ணி ஆப்ஷன் கேட்டிருக்கிறாங்க. ப்ரைவேட் லெண்டர்கிட்ட போய் இன்னும் ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மோர்கேஜுக்கு 14% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இந்த கப்பல் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு அவ்வளவு பணம் மந்த்லி பே பண்ண முடியாது, ப்ளஸ் அந்த மோர்கேஜை செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா காசும் கேட்டிருக்கிறாங்க. இந்த கப்பல் இன்றைக்கி $100,000 லூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆர்டிக்கல் ஒரு நியூஸ் பேப்பர்லேயே வந்த ஒரு ஆர்டிக்கல் தான். இருந்தாலும் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு செய்யப்பட்ட வெரிஃபிகேஷன் லெட்டர் எல்லாமே பெரிய ஹை பொசிஷனில் தான் செய்யப்பட்டுள்ளது. இவங்களால் இந்த கேஸை வின் பண்ணவே முடியலை. எல்லா டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் லெட்டர்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இவங்க கையெழுத்து வச்சுருக்குறாங்க. எல்லாத்துக்கும் தாங்கள் சம்பந்தம் உண்டு. இதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும் கனடியன் லோவில் நிறைய ஓட்டைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எல்லாருமே ஈஸியாக வெளியில் வந்துடுறாங்க. அதை விட்டு டிசம்பர் 15 ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பைஸுக்கான 30 years அமெர்டைசேஷன் சிஸ்டம் வெளியில் வந்திருக்கு இப்போ நடைமுறைக்கு. அதாவது $1 மில்லியன் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் 100,000 டவுன் பேமெண்ட்டில் இனி வாங்கலாம். அப்படியா இல்லை எல்லாராலையும் $300,000 இன்கம் இயர்லி காட்ட முடியுமா? இவங்க எப்படி இந்த வீடுகளை க்ளோஸ் பண்ண போகிறாங்க? எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் திட்டம் வந்ததால் இனி வீடுகளின் விலை அதிகரிக்கும் என்று சொல்கிறாங்க. இந்த மாதம் ஃபோர்ஸ் க்ளோஸில் வெளியில் வந்த ஒரு சில வீடுகளை பார்ப்போம். வெளியில் வராத வீடுகள் நிறைய இருக்குது. மிசிசாகால இந்த வீடு 2022 ஆண்டு 5ஆம் ஆண்டு 20ஆம் தேதி க்ளோஸ் செய்யப்பட்டுள்ளது. 2,275,000க்கு இப்போ டிசம்பர் 18ஆம் தேதி விற்கப்பட்டிருக்கு 1,550,000க்கு. மொத்தமாக இந்த வீடு கடந்த 2 வருடத்துக்குள்ள $725,000 லாஸில் விற்கப்பட்டிருக்கு.
அடுத்த வீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓக்வில்ல $550,000 இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது. இது மாதிரி வெளியில் வராத வீடுகள் எத்தனையோ இருக்கின்றன. இதில் மோட்கேஜ்ன்றா ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம்னு சொன்னால் கமிட்மெண்ட் அன்டில் யூ டெத். இதே நீங்கள் தமிழில் மோட்கேஜை வந்து கூகுள் பண்ணி பாருங்க, மரணம் வரை உறுதி. சரி, இந்த உறுதியை வாசித்து விளங்கி கையெழுத்து வைப்பீங்களா இருந்தால் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.